சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமைகளை பாதுகாக்க இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் மிக சீரிய அளவில் இந்த வக்ஃபு கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனா வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்யல? அரசின் நிலைப்பாடாக அவர்கள் ஏன் அதை கொண்டு போகல? சட்ட போராட்டத்தை ஒரு அரசாங்கத்தின் சார்பில் அவங்க ஏன் எடுத்து வைக்கல? இதுல இன்னொரு மோசமான விஷயம், நீங்க மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திரு அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், இந்தியாவில் ஒரு நோட்டிசபிள் வழக்கறிஞரை வச்சு நம்ம அவரை வச்சுதான் வாதாடும். இந்த கேஸ்ல எப்படியாவது நம்ம வந்து மக்களுக்கு சாதகமாக எதையாச்சும் தீர்ப்பு பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடும். ஆனா இங்க திமுக எந்த அளவுக்கு ஒரு டிராமா பண்றாங்க அப்படின்னா, ஆளுநர் வழக்குல வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் டீம் வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கிற்காக. அப்ப இந்த அளவுக்கு முனைப்பு ஏன் உங்களுக்கு வக்ஃபு கேஸ் மேல வரல? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமிய பெருமக்களை மிக கேவலமாக மேடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் எங்க கட்சியில தூக்கல, இன்னும் அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. எங்க தலைவரை பார்த்து ஜோசப் விஜய்னு சொல்றீங்க, அப்ப கிறிஸ்துவராக இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு எங்க தலைவரை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து திமுக பேக்கிங் கம்யூனிட்டி, அதாவது கடந்த முறை வந்து 67% ஓட்டு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து முஸ்லீமை டார்கெட் பண்ணி இந்த பக்கம் இழுக்குன்னு பாக்குறீங்களா? உரிமை நிலநாட்டக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளும் இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. தாவேக்கு அதிகமா இதுக்காக முனைப்பு காட்டுற மாதிரி இருக்கு. அவர்கள் அந்த அளவுக்கு எங்க தலைவர் மேல அன்பு வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே நம்பிக்கையும் அன்பை நாங்க அவர்கள் மேல திரும்ப காட்டுறோம். இல்ல, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிருமா? எதற்கு இஸ்லாமிய பெருமக்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்தணும்? எதற்கு அவர்களுடைய உரிமைகள் படிக்கப்படணும்? வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து வெளியில போனாங்க, அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு. எதனால இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து அதிகமா நடக்குது? வைஷ்ணவி என்ன பொறுப்புல இருந்தாங்க? அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பொறுப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது? நீங்க வந்து அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க பொறுப்பு கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னா இது என்ன மாதிரியான இது பார்வை? அது யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறவர், அவர் வந்து தலைவருக்கு ஆதரவா வந்து 2 வீடியோ பேசியிருப்பாரு, அவர் மேல ஒரு கேஸ் வருதுன்னா உடனே வந்து அவர் வந்து தாவேக்கு அவரை விட்டு சொல்வாரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் தாவேக மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து பரபரப்பா வந்து தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் இறங்கி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து திமுகலாம் வேற லெவலில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வருது. அதிமுகவும் வந்து அவங்களும் வந்து வேகமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா வந்து சுணக்கமா இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? இல்லை, எனக்கு திமுக வந்து வேற லெவலில் இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. கடைசி ஒரு ஆண்டு காலம் இருக்குது, எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோது சுருட்டிடலான்றதை சொல்கிறீங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக களத்தில் வந்து செயல்பட்டு இருக்கிறோம். கட்டமைப்புலாம் முழுமை பெற்று விட்டது. ஏறத்தாழ எல்லாமே வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. கட்டமைப்பு அடுத்த கட்டமாக நம்ம வந்து இந்த பூத் கமிட்டியை கருத்தரங்கங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மண்டலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பூத் கமிட்டி மூலமாக எப்படி வந்து வாக்காளர்களை சந்திக்கணும், வாக்காளர்கிட்ட என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், வாக்காளர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வந்து அதை தாவேக்காவுடைய வாக்குகளாக மாற்றணும் அப்படின்ற பயிற்சிகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் எல்லா மண்டலங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பேஸ்மெண்ட்லேருந்து நம்மளுடைய கட்சியை வந்து மிக தெளிவாக ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணி மக்களோட மக்களாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மாவட்ட வாரியாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. இது வந்து நிறைய மீடியாக்களில் இது பேசப்படுறது கிடையாது, நிறைய இதில் வந்து இது கவரேஜ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள், தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகள் வந்து களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து தினம் தினம் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது, பல்வேறு இடங்கள் இது நடந்துகிட்டு இருக்குது. அதே போதில் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டத்தில் வந்து வெல்ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கோம் பப்ளிக். அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்சியாக மாறின பிறகும் கூட நம்ம வந்து மக்களை வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்ம வெல்ஃபேர் பண்ணோம், கட்சியாக மாறினதுக்கப்புறம் ஏமாற்றிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே மக்களோட மக்களாக நின்று உதவி செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீல்டில் வந்து மக்களோட மக்களாக நின்று நம்ம வந்து ஒரு கட்சிக்காரங்க அப்படின்ற மாதிரி, ஒரு அரசியல்வாதி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தரா, அவங்க பக்கத்து வீட்டு பையனை எப்படி இருப்பாங்களோ, இல்லை அவங்க வீட்டில் ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்களோ, ஒரு தம்பி எப்படி இருப்பாங்களோ, ஒரு தங்கை எப்படி இருப்பாங்களோ, அப்படி தான் நம்முடைய கழகம் ஃபீல்டில் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருக்குது. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியாக மக்கள் பார்க்க போகிறாங்க. இப்போ வந்து தேர்தலுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து விஜய் இன்னும் ஃபீல்டில் இறங்கலை அப்படின்ற பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்குது. ஃபீல்டில் இறங்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பெரும்பாலான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இதுக்காக போயிருந்தார், அந்த கருத்தரங்கிற்காக, பூத் கமிட்டி மாநாடு கருத்தரங்கிற்காக போயிருந்தார். அன்றைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ மக்கள் கூடியிருந்தாங்க தலைவரை பார்க்க. தலைவர் எல்லாரையும் சந்திச்சார், எல்லாரையும் பார்த்தாரு, அந்த கருத்தரங்க அட்டன் பண்ணாரு, மதுரைக்கு போறாரு. போற இடங்கள்லாம் மக்கள் வழிநடக வரவேற்பு கொடுக்குறாங்க. களத்துல மக்களை சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறாரு, மக்களை பார்க்கிறாரு, மக்கள் அவரை வரவேற்கிறாங்க. இதுக்கு மேல என்ன களம்? நீங்க அதே போல ஒவ்வொரு போராட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் முன்னெடுக்கிறாரு.
நம்முடைய மாவட்ட ரீதியிலாக தலைவர் வந்து எல்லாருமே பண்ண பண்றாரு. தலைவர் அதற்கான விஷயங்களை சொல்றாரு, அறிக்கைகள் கொடுக்குறாரு, சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. இன்றைக்கு கூட வக்ஃபுல் வந்து நம்முடைய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக நம்ம வக்ஃபுல வந்து தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமைகளை பாதுகாக்க இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் மிக சீரிய அளவில் இந்த வக்ஃபு கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. சட்ட ரீதியாகவும் சரி, களத்திலும் சரி, கட்டமைப்பு ரீதியிலும் சரி, நம்முடைய கழகம் மிக சிறப்பாக களத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கு. திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ்ஸ் தான் அவர் களத்துக்கே வரல அப்படின்னு சொல்றது எல்லாமே. வராத ஒருத்தரை மக்கள் எப்படி இந்த அளவுக்கு வரவேற்பாங்க? களத்துக்கே வராத ஒருத்தரை இந்த அளவுக்கு எப்படி வரவேற்க முடியும்? மக்களால எப்படி அன்பை செலுத்த முடியும்? இது வெறும் திரைக்கவர்ச்சின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் ஒரு திரைக்கவர்ச்சி ஒரு நடிகராக மக்கள் பார்க்குற மாதிரி இருந்திருந்தா ஏன் அத்தனை மணி நேரங்களாக காத்திருந்து அவரை பார்க்க நிற்க போறாங்க? ஒரு தலைவராக வரும்போது தான் வந்து அந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுகவாக மாறிய பின்பு அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அவரை காத்திருந்து அவரை பார்த்து அவர் வருகையை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ, இன்றைக்கு அதே போலதான் எங்க தலைவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து மக்களுடைய எழுச்சி. இது வெறும் சினிமா பிரபலம் மட்டும் கிடையாது. ஒரு தலைவராக எங்க தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு ஆளுமையாக எங்க தலைவரை பார்க்குறாங்க. அதன் வெளிப்பாடு தான் இந்த அன்பு எல்லாமே. அப்ப இது எப்படி களத்துக்கு வராம சாத்தியமாகும்? அப்ப திட்டமிட்டு இது பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ் தான் இதை வந்து திமுக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. வக்ஃபு விவகாரத்தில் வந்து தாவேகவும் சரி, திமுகவும் சரி, 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தில். பிரச்சனையே இல்லைங்க. அதாவது உண்மையிலேயே இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றது போல நம்ம சொல்லலாம், யார் வந்து அதிக அளவில் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, ஒரு போட்டி நிலவுது, ஒரு பிரச்சனை நிலவுதுன்னு சொல்லலாம். இங்கதான் திமுக ஒண்ணுமே பண்ணலையே. அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு கேஸ் விவகாரத்தில் ஒரு குரூப்ல டிராமா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அடையாளத்திற்காக, கண் துடைப்பிற்காக ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. அது கூட தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கப்படல, வழக்கில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவின் சார்பில் அந்த வழக்கை வந்து கண் துடைப்புக்காக போட்டிருக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயத்தை நீங்க பார்க்கணும். இப்ப சிஏஏ சட்ட திருத்தத்துக்கு எதிராக கேரளா அரசு, நம்ம வந்து ஒரு பார்ட்டியை சொல்ல, கேரளாவுடைய கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வழக்கு தொடுத்து அதற்கான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதே போல இதே ஆளும் திமுக அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு, ஆளுநர் விவகாரத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு வழக்கை வந்து முன்னெடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து வெற்றி பெற்றுட்டோம், நாங்கள் வந்து உரிமைகளை வந்து நிலநாட்டிட்டோம், மாநில உரிமைகளை நிலநாட்டியிருக்கோம் அப்படின்லாம் மாறி தட்டிக்கிட்டு, அதே போல அந்த வழக்குக்காக வாதாடினவங்களை அழைச்சி விருந்தெல்லாம் கொடுத்தாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு முனைப்பா அந்த வழக்கை வந்து செயல்படுத்திட்டாங்க. ஆனா வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்யலை? அரசின் நிலைப்பாடாக அவர்கள் ஏன் அதை கொண்டு போகல? சட்ட போராட்டத்தை ஒரு அரசாங்கத்தின் சார்பில் அவங்க ஏன் எடுத்து வைக்கல? இதுல இன்னொரு மோசமான விஷயம், நீங்க மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பதான் கட்சி ஆரம்பிச்சோம், 2 வருஷங்கள் நோக்கி நடைபெற்று இருக்கிறோம். சட்ட போராட்டங்கள், முதல் சட்ட போராட்டத்தை இந்த வக்ஃபுக்காக நம்ம தொடங்கி இருக்கிறோம். தொடங்கும் பொழுது திரு அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், இந்தியாவில் ஒரு நோட்டிசபிள் வழக்கறிஞரை வச்சு நம்ம அவரை வச்சு தான் வாதாடுறோம். இந்த கேஸ்ல எப்படியாவது நம்ம வந்து மக்களுக்கு சாதகமாக எதையாச்சும் தீர்ப்பை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறோம். ஆனா இங்க திமுக எந்த அளவுக்கு ஒரு டிராமா பண்றாங்க அப்படின்னா, ஆளுநர் வழக்குல வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் டீமை வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கிற்காக. நீங்க பாத்தீங்கன்னா, நான் பேர் கூட சொல்றேன், நீங்க ஆளுநர் வழக்கை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற சீனியர் மோஸ்ட் ஒரு வழக்கறிஞரை வந்து இப்ப நமக்காக வாராதிட்டு இருக்காரு. ஆளுநர் வழக்கில் அவங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதே போல முகுல் ரோத்கின்ற ஒரு சீனியர் வழக்கறிஞரை வந்து அவர்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதே போல ராகேஷ் திவேதி அப்படின்ற ஒரு சீனியர் வழக்கறிஞர் வந்து திமுக வந்து அரசாங்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆளுநருக்கு எதிராக போடப்பட்ட அந்த வழக்கில் வந்து அவங்க வாதாடி இருந்தாங்க. அவர்களுடைய டீம், மிகப்பெரிய ஒரு டீமே வந்து அங்க வாதாடிச்சு. அப்ப இந்த அளவுக்கு முனைப்பு ஏன் உங்களுக்கு வக்ஃபு கேஸ் மேல வரல? ஏன் அரசாங்கம் அதை செய்யல? அப்ப திட்டமிட்டு ஒரு நாடகம் தானே இது. நீங்க ஒரு கண் துடைப்பு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா நாங்க தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் அப்படிங்கிறீங்க. எங்க நீங்க பாதுகாத்துட்டீங்க? என்ன அவங்க உணர்வுகளை நீங்க மதிச்சிட்டீங்க? எதையுமே செய்யல. கண் துடைப்புக்கு ஒரு நாடகம். உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமிய பெருமக்களை மிக கேவலமாக மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்றைக்கு வரைக்கும் அவரை நீங்க கட்சியில இருந்து தூக்கல. இன்னும் அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. எங்க தலைவரை பார்த்து ஜோசப் விஜய்னு சொல்றீங்க. அப்ப கிறிஸ்துவராக இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப சிறுபான்மை மக்களை திட்டமிட்டு நீங்க வந்து இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. எங்க தலைவரை எதிர்க்க தான் நினைச்சு சிறுபான்மை மக்களை நீங்க எதிர்த்துட்டு இருக்கீங்க. உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு எங்க தலைவரை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி, பாஜக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு எந்த வகையிலுமே பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க போறது கிடையாது. அதே போல இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுக இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது, நாடகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுன்னு தெரிஞ்சு எங்கள் தலைவரை நோக்கி அவருடைய ஆதரவு திரும்பிட்டு இருக்குது. அப்ப இந்த ஆதரவு திரும்பும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? பாஜகவோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய வாக்கு வங்கி அங்கே கரைந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கரைந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எப்படியாவது பூசி மொழிக்கு திரும்ப நம்ம பெற்றுவிட மாட்டோமா அப்படின்னு ஒரு நாடகத்தை இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குரூப்ல டூப்னு மென்ஷன் பண்ணீங்க, அது எதுக்காக சொன்னீங்க?
ஆமாங்க, ஒரு வழக்கு போடுறீங்க, ஒரு வழக்கில் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ முனைப்போட செயல்பட்டுக்கணும். ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தும் போது மட்டும் அவ்வளோ முனைப்பு வருதுல்ல உங்களுக்கு, அவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்கல்ல. அப்போ இஸ்லாமிய மக்களுடைய உரிமை நிலைநாட்ட நீங்கள் அதை செய்யலை. அப்போ நீங்கள் கண் துடைப்புக்கு போட்டிங்கன்னா குரூப்பில் டூப்புன்னு தான் சொல்லுவோம். முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து திமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டி. அதாவது கடந்த முறை வந்து 67% ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து முஸ்லீமை டார்கெட் பண்ணி இந்த பக்கம் இலக்குன்னு பார்க்குறீங்களா என்ன? இது வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கவே கூடாதுங்க. இது வந்து அவர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயம். எல்லா ஜனநாயக சக்திகளும் இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலங்களும் இதற்காக போராடப்பட்டு இருக்குது. இல்லை, தாவேக்கு அதிகமாக இதுக்காக முனைப்பு காட்டுற மாதிரி இருக்குது. அவர்கள் அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் மேலே அன்பு வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே நம்பிக்கையும் அன்பையும் நாங்கள் அவர்கள் மேலே திரும்ப காட்டுறோம். அதுதான் எங்களுடைய முனைப்பு, அதுதான் எங்களுக்கு முக்கியம். அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுறோம். அவர்கள் எங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை நாங்கள் திரும்ப செலுத்துகிறோம். இது போன்ற சட்ட போராட்டங்களே முன்னெடுக்கிறோம். அதை ஆளுங்கட்சி செஞ்சிருக்கணும், அரசாங்கம் செஞ்சிருக்கணும். அவங்க செய்யலான்னு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டால் இது வாக்கு வங்கி ஆகிடுமா? இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிருமா? திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், இது வாக்கு வங்கிக்கானது மட்டுமே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வேலை இது. அவர்களுடைய உரிமையை அவர்கள் பெற்றுத்தரக்கூடிய இடம் இது. நம்ம அதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். வாக்கு வங்கிக்காகவே செய்யப்படுறது கிடையாது. இது அவர்களுடைய உரிமை. அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்கணும். எதற்கு இஸ்லாமிய பெருமக்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்தணும்? எதற்கு அவர்களுடைய உரிமைகள் படிக்கப்படணும்? அவர்களுடைய விஷயத்தில் எதுக்கு நம்ம தலையிடணும்? எதற்கு வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள எதுக்கு கொண்டு வரணும்? இந்த ஜனநாயகத்தை சீரடிக்கக்கூடிய வேலை இல்லையா அது? அப்போ அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமா இல்லையா? அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தாவேகளை வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த நிர்வாகிகள் தொடர்பான அந்த குளறுபடி வந்து வெளியில் வருது, வெட்ட வெளிச்சமாக வெளியில் வருது. அது தொடர்பான வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது. சமீபத்தில் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து வெளியில் போனாங்க. அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. எதனால் இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து அதிகமாக நடக்குது? வைஷ்ணவி என்ன பொறுப்பில் இருந்தாங்க? அவங்க அந்த சகோதரி என்ன பொறுப்பில் இருந்தாங்க? கட்சியினுடைய எந்த மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்தாங்களா, மாநில பொறுப்பில் இருந்தாங்களா, என்ன பொறுப்பில் இருந்தாங்க? எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பொறுப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது? இல்லை, அவங்களுக்கு பொறுப்பு தரல தான் போயிட்டாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும், பொறுப்பு வேணும், எங்களுக்கு வந்து தலைவர் கூட பயணிக்கணும், இல்லை வந்து அவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க பொறுப்பு கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னா இது என்ன மாதிரியான இது பார்வை? அது அப்படின்னா தலைவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு, பாராட்டினாரு, நாங்கள் வந்து போராடினப்போ வந்து என்னை பாராட்டினான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. இதை பல நாள் நம்ம தெளிவு பண்ணியிருக்கிறோமே. அப்போ வந்து பொறுப்பு கொடுத்தா தான் நீங்கள் வேலை செய்வீங்கிற மனநிலையே முதல்ல தப்பு இல்லையா? நம்ம மக்களுடைய சர்வீஸ்க்காக தானே வந்திருக்கோம், மக்களுக்காக தானே போராடிட்டு இருக்கிறோம். 15 ஆண்டு காலமாக நம்ம வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். நான் 10-15 ஆண்டுகளாக இருக்கிறேன். நான் எனக்கு தெரியுமா இந்த பொறுப்பு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் வேலை செஞ்சேன்னா? நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் பேசியிருக்கிறோம். அரசியல் கட்சி ஆரம்பிப்போன்னு தெரிஞ்சால் நாங்கள் பேசணும். தலைவருக்காக, தலைவர் வழியில் மக்கள் சேவை செய்யறதுக்காக நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இதை எப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும்? அதை கொடுக்கலன்னு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல பொறுப்புலேயே இல்லையே. ஆன்லைனில் உறுப்பினராக இருக்கலாம், பொறுப்பு உங்களுக்கு யாரும் கொடுக்கலையே, நீங்கள் எந்த விதமான பதவிகள்லையுமே இல்லையே. அப்போ இதை எப்படி நீங்கள் திட்டமிட்டு வந்து நம்ம உங்களை புறக்கணிக்கிறோம், குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய வதந்திகள்னு நம்ம சொல்கிறோம். இதை திமுக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து யாரோ ஒருத்தர், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், வீடியோ போடுறவர், அவர் வந்து தலைவருக்கு ஆதரவாக வந்து 2 வீடியோ பேசியிருப்பாரு, அவர் மேலே ஒரு கேஸ் வருதுன்னா உடனே வந்து அவர் வந்து தாவேக்கு அவரை விரிச்சு சொல்வார். என்ன இதெல்லாம் எனக்கு புரியல. ஸோ இப்படி யாரோ ஒருத்தர் கட்சியில் எந்த விதமான பொறுப்புலையும் கிடையாது, கட்சியில் வந்து இத்தனை நாளாக உழைச்சவங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் உட்காந்து வீடியோ போடுறவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியில் போயிட்டாங்க, கட்சி வந்து அவர்களை புறக்கணித்து விட்டது அப்படின்லாம் பேசுறது எந்த வகையில் ஒரு நியாயமாக இருக்குது? அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து திமுகவை வந்து இந்த உலகத்திலேயே இல்லாத அத்தனை அட்டூழியங்களும் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவுடைய ஆதரவாளர் நீங்கள் எத்தனை பேர் ட்விட்டரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. தொடர்ந்து ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பான், பெண்கள் மீது ஆபாச கருத்துக்களை பேசிகிட்டு இருப்பான், எல்லாரையும் அருவருக்கத்தக்க வகையில் பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவங்களெல்லாம் வச்சு நம்ம திமுக ஒட்டுமொத்தமாக வந்து அட்டூழியம் பண்ணுற கட்சி நம்ம முடிவு பண்ணி சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ இது அந்த மாதிரியான நரேட்டிவ் தானே இது. திமுகவுடைய வேலையே அதுதான். தொடர்ந்து இவங்களை யாரால இவங்க எதிர்க்கவே முடியலையோ, ஒரு தலைவர் உருவாயிட்டு இருக்காரு, ஒரு ஆளுமை உருவாயிட்டு இருக்கு, அவர் எதிர்க்க முடியல, எப்படா வந்து கருத்தியல் ரீதியாக அவர் எதிர்க்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க, அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இன்னொன்று, இவர்கள்கிட்ட இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனைகள் எதுவும் கிடையாது. மக்களே வேதனையில் இருக்கும்போது என்ன சாதனை சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க? இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவதூறு பரப்புறது, பொய் பரப்புறது, இது போன்ற வேலைகள்லாம் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கேட்குற இந்த சகோதரி வைஷ்ணவி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்து அந்த இன்னொருத்தராக இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான். இது வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய வேலை, புரியுதுங்களா? இதுக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க எந்த பொறுப்புலையும் கிடையாது. மிக தெளிவாக சொல்கிறேன், பொறுப்பில் கிடையாது, எந்த பதவிகளையும் கிடையாது, இத்தனை ஆண்டு காலமாக பயணித்தவர்களும் அவர்கள் கிடையாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.